அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்லீம்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு மூட நம்பிக்கை தான் கஅபத்துல்லாவை பார்த்து நாம் கேட்கின்ற முதலாவது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற ஒரு செய்தி. சிலர் என்ன செய்வார்கள் என்றால், ஹரம் பள்ளிவாசலுக்குள் நுழைகின்ற போது கண்களை மூடிக்கொண்டு வருவார்கள். முதலாவதாக பார்க்க வேண்டிய காட்சியாக கஅபத்துல்லாவை பார்த்துவிட்டு பிரார்த்தனை செய்வார்கள். அதேபோன்று இன்னும் சிலர் கஅபத்துல்லாவிலிருந்து வெளிவருகின்ற போது கஅபத்துல்லாவை பார்த்தவர்களாகவே வருகிறார்கள். இவ்வாறு செய்வது நன்மை தரக்கூடிய காரியம் என்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். அதேபோன்று மக்காவிலிருந்து திரும்பி வருகின்ற போது கஅபத்துல்லாவுக்கு சலாம் சொல்லிவிட்டு வருகின்றது போன்ற பல மூடநம்பிக்கைகள் முஸ்லீம்கள் மத்தியில் காணப்படுகிறது. நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு தெளிவாகவே விளக்கியிருக்கிறார்கள். கஅபத்துல்லாவை பார்த்து நாம் பிரார்த்தனை செய்தாலும் அல்லது ஹஜருல் அஸ்வத்களை பார்த்து பிரார்த்தனை செய்தாலும் நம்முடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படாது. ஏனென்றால் இவ்வாறான ஒரு நடைமுறையினை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தரவில்லை. அதேபோன்று மக்காவிலிருந்து நாம் திரும்புகின்ற போது தவாஃபுல் வதா என்று சொல்லக்கூடிய பிரியாவிடை தவாஃபைத்தான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்களே தவிர கஅபத்துல்லாவை பார்த்தவர்களாகத்தான் பின்னோக்கி வர வேண்டும் என்று அவர்கள் எங்கேயுமே நமக்கு சொல்லித்தரவில்லை. கஅபத்துல்லாவை வலம் வருவதுதான் நன்மைக்குரிய காரியம் அல்லாமல் நாம் நினைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்துக்கும் இறைவனிடத்தில் நன்மை கிடைக்காது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.